வசனம். அதை நம்ம மையப்படுத்தி நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல ஆகாப் என்கிற ஒரு அரசனை குறித்தும் அந்த ஆகாபுக்கு முன்பு இருந்த ராஜாக்களை குறித்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வழியிலே வந்த ஆகாப் என்ன செய்தான் என்பதை குறித்து இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டது. நல்ல கவனிக்கணும். வேதத்துல எந்த கதாபாத்திரமும் இது வீணானது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள எந்த சத்தியமும் இல்லை என்று சொல்லி நாம் யாராலும் சொல்லி கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு யோசேப்பில் இருந்து நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளலாம், சகிப்புத்தன்மை கற்றுக்கொள்ளலாம். அதே போல தாவீது வாழ்க்கையில கூட அந்த பொறுமையை கற்றுக்கொள்ளலாம். தானியேல் வாழ்க்கையில எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த முறையை கற்றுக்கொள்ளலாம். அப்போ எப்படி இவர்களை கொண்டு அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போலத்தான் ஆகாப்பில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அடைந்திருக்கிறோம். பைபிள் பாருங்க, யூதாஸ் பொல்லாதவன் தான், ஆனா யூதாஸ் மூலமாய் கூட ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள நாம் கடமைப்படுகிறோம். ஏன் லூசிபரை கொண்டு கூட ஒரு செய்தி நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் பெருமைப்பட்ட மாதிரி நீங்க பெருமைப்படாதீங்க, நான் விழுந்த மாதிரி நீங்க விழுந்துருவீங்க. அப்போ இந்த ஆகாப் யார், என்ன செஞ்சாரு என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இதனால மோசமானவன் அப்படிங்கிற தலைப்போட தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். இந்த ஆகாப்பை குறித்து நம் வேதத்துல வாசிக்கும் போது ஆகாப் என்ற வார்த்தைக்கு தகப்பனின் நண்பன் என்று சொல்லி, இந்த ஆகாப் இஸ்ரவேல் என்கிற தேசத்துல கிமு 875 முதல் 855 வரைக்கும் 20 முதல் ஒரு 22 ஆண்டுகளுக்கு கிட்ட இந்த ஆகாப் அரசாட்சி செய்த ஒரு மனிதனாக இருந்தார். இந்த ஆகாப் இஸ்ரவேலுடைய 4வது பரம்பரையில வந்த 7வது ஒரு அரசன் தான் இந்த ஆகாப். இந்த ஆகாப் தனக்கு முன்பாக இருந்த தகப்பன் உம்ரி, அவனுக்கு முன்பாக இருந்த அரசன், இவர்கள் எல்லாரும் செய்த பாவங்களை காட்டினோம் மிக மிக மோசமான காரியங்களை இவன் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. சரி, அப்படி என்ன மோசமான காரியங்களை செஞ்சான்? நல்லா தூங்காம விழித்திருந்து நல்லா கவனிக்கணும். அப்படி என்ன இவன் மோசமான காரியங்களை செய்தான்? ஃபர்ஸ்ட் இவன் செய்த காரியம், விக்கிரக ஆராதனைக்கு இவன் முக்கியத்துவம். என்ன பண்ணான்? என்ன செஞ்சான்? விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த காலத்துல இஸ்ரவேலுடைய தேசத்துல ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டம் எழுத்து வடிவத்திலே இருந்தது. ஆண்டவரே மோசேவை அழைத்து மோசே வழியாக கட்டளை கொடுத்து அந்த கட்டளையிலே முதலாவது ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன என்று, உங்களுக்கு வேறே ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சட்டமாவே அதை கொடுத்தார். அப்போ விக்கிரகத்தை இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்க கூடாது, கர்த்தரை தான் ஆராதிக்க வேண்டும் என்பது கட்டளையாக பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாவற்றையும் படித்தும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் ஆகாப் என்ன பண்ண சொன்னா, விக்கிரக ஆராதனைகளுக்கு என்ன செய்தான் என்றால் முக்கியத்துவம். கவனிங்க, இவன் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். ஒரு தலைவனை கர்த்தர் ஏன் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தலைவன் என்கிறவன் தேசத்துக்குள்ளேயோ, தேசத்துல தலைவரா இருக்கலாம், இல்ல குடும்பத்துக்கு தலைவரா இருக்கலாம், இல்ல சபைக்கு ஒரு தலைவரா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல அவர்கள் தலைவரா இருக்கலாம். எங்கே நாம் தலைவர்களாக இருந்தாலும் அந்த தலைவர்கள் எதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நமக்கு கீழே இருக்கிற ஆட்கள் சில காரியங்கள் தவறும் போது, தவறான வழிகளிலே அவர்கள் கடந்து போகும்போது, செய்ய வேண்டிய சரியான காரியத்தை அவர்கள் செய்ய தவறும் போது அவங்களை அதை சொல்லி அதை ஒழுங்குபடுத்தி அவரை நல்வழிப்படுத்தத்தான் ஆண்டவர் ஒரு தலைவனை ஏற்படுத்தினார். அப்ப ஆகாப் யார்? தேசத்தின் தலைவர். அப்ப தேசத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேசத்துல மக்கள் தவறு செய்யும் போது இவனை சரிபடுத்தக்கூடியவன் தான் இந்த ஆகாப். ஆனால் இவனே மக்கள் தவறு செய்வதற்கு முன்பாக இந்த ஆகாபே என்ன பண்றான்னு சொன்னா தவறு செய்கிறான். அது மாத்திரமல்ல, அநேக மக்களை தவறான பாதையிலே இவன் நடத்தி சென்றான். விக்கிரகத்தை இவன் ஆராதிச்சான்,
எல்லாரும் விக்கிரகத்தை ஆராதிக்கப்படியா அங்காங்கே என்ன பண்ணான்? பாகாலுடைய சிலைகளை அவன் என்ன பண்ணான்னு சொன்னா ஆங்காங்கே இவன் வைக்க ஆரம்பித்தான். எந்த பாவம் செஞ்சான்? வடக்கு இஸ்ரவேல் தேசத்துல எரேமியாம் என்கிற ஒரு ராஜா முதலாவது ஏற்படுத்தப்பட்டார். அந்த ராஜா எங்கே இருக்கிற ஜனங்க அதாவது எருசலேமுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ரெகெபியாமை அரசனாய் ஏற்றுக்கொண்டு என்னை கொன்று விடுவார்களோ என்பதற்காக தான் வாழ்ந்த அந்த தேசத்திலேயே மக்கள் இங்கேயே ஆராதிக்கணும், இங்கேயே அவங்களை கட்டி போட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ண சொன்னா கண்டுக்குட்டிகளை தானிலும் பெத்தேலிலும் கண்டுக்குட்டிகளை வைத்து இங்கே ஆராதனை பண்ணுங்க, அங்க போயிடாதீங்க என்று சொல்லி மக்களுக்கு தடைகளை விதித்தார். இவன் செஞ்ச இதே பாவத்தை எல்லாரும் செஞ்சாங்க. அதே காரியத்தை ஆகா அதிகமாய் செய்ய ஆரம்பித்தான். கவனிக்க, ஒரு விக்கிரகம் ஆண்டவர் பாருங்க மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை பாவம் என்று வேண்டும் சொல்லி விக்கிரகத்தை ஆராதிக்கிறது மேல் தேவன் கோபம் வெளிப்படும் என்று வேதம் சொல்லி விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலே தள்ளுவான் என்று சொல்லி வெளிப்படுத்தலிலே 20ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணலாம்? எந்த கட்டளைகள் செய்யக்கூடாது என்று இருந்ததோ அந்த கட்டளைகளை தெரிந்திருந்தோம், அதை படித்திருந்தோம், அதை கேட்டிருந்தோம், அதை என்ன பண்ண சொன்னா வேண்டும் என்றே அதை மீறி. அப்போ ஒரு மோசமான மனிதன் எப்படி இருப்பான்? யாரை மோசக்காரன் என்று சொல்லுகிறோம்? மோசக்காரி, மோசக்காரன் யாரை சொல்றோம்? தப்புன்னு தெரிஞ்சோம், இது செய்தா பிரச்சனை வரும் தெரிஞ்சோம், இது செஞ்சா குடும்பத்துல நிம்மதி கெட்டு போகும் தெரிஞ்சோம், இது செஞ்சா உடம்புக்கு கெடுதல் என்று தெரிந்தோம், அதையே மீறி வேணும்னே ஒருத்தர் செய்யறான் பாருங்க, இவனைத்தான் வேதம் மோசக்காரன் மோசக்காரி என்று வேதம் சொல்லி. இரண்டாவது இவன் செய்த தவறு என்ன? தீரு என்கிற ஒரு தேசத்திலே சீதோனினுடைய ராஜா ஒருவர் இருந்தார். அவர் பேர் ஏக்பாகால் அப்படின்னு ஒருத்தர். அவருடைய பொண்ணுதான் எசேபேல். அந்த எசேபேல் என்ற பெண்ணை இந்த ஆகாப் என்ன பண்ண சொன்னா அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்தார். எசேபேல் என்ற வார்த்தைக்கு கற்பு இல்லாதவள், கற்பில்லாதவள் என்று சொல்லி நல்லா கவனிக்கலாம். இவன் என்ன பண்ணா? ஆகாப் எசேபேலை திருமணம் செய்த போது அவள் சீதோனை விட்டு தன் இஸ்ரவேல் நாட்டுக்கு புருஷன் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பெண் வீட்டுல கொடுக்கிற சீசத்துல பெண் என்ன பண்ணுவான்? புருஷன் வீட்டுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அதே வண்ணமாய் இவள் பாகாலை ஆராதிக்கிற 450 தீர்க்கதரிசிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு கவனிங்க, இவங்க இஸ்ரவேல் நாட்டில் இருந்தவங்கல்ல, எங்க இருந்தவங்க? இவங்க சீதோன் என்கிற நாட்டில் இருந்தவங்க. அப்ப சீதோன் என்கிற நாட்டில் இருந்த அந்த பாகாலுடைய பூசாரிகளை நல்ல கவனிக்கணும். அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை 450 பேரை கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் என்கிற நாட்டுக்குள் வந்தார். ஏற்கனவே விக்கிரக தேசத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை 450 பேரை கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் நாட்டுக்குள் வந்தார். வந்த உடனே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தேசம் ஓரளவுக்கு தான் விக்கிரகம் இருந்தது. ஆனா இவன் வந்த பின்பு ஒட்டுமொத்தமும் தேசமும் விக்கிரகத்துக்குள்ளே தள்ளப்பட்டது. ஒரு பெண் ஒரு நாட்டுக்குள் வரும்போது ஒரு நாட்டுக்கே பேரழிவை உண்டாக்கும். ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள்ளே போனா அந்த வீடு அழிக்கப்படக்கூடாது, அழிந்து போய் கொண்டிருக்கிற வீடு கூட கட்டப்படும். இன்னைக்கு பாருங்க, இது இருக்கிற பெண்கள் போறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும், ஆனா போனாதான் வீடு கெட்டு போகுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுடைய மனநிலை மாறிவிட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பெண் என்கிறவள் நாட்டையோ வீட்டையோ கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடியவளாக இருக்கக்கூடாது. குட்டிச்சவராக கிடக்கிற வீடுகளை எழுப்பி கட்டக்கூடியவளாய் ஒரு பெண் இருக்க வேண்டும். ஆனா எசேபேல் எப்படி இருந்தார்? அது போன்ற ஒரு இழிவான காரியங்களை செய்தார். என்ன பண்ணாங்க? பாகால். இந்த பாகால் யாரு அப்படின்னு சொன்னா அதாவது பிள்ளை கொடுக்கிற ஒரு தெய்வம், பாலுறவு சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம். பிள்ளைகள் கருவுறுவதற்கு வேண்டிக் கொண்டால் பிள்ளை கொடுக்கிற ஒரு கடவுள் என்ற நம்பிக்கை இருந்தது. அது மட்டுமல்ல, புயல், விவசாயம் எல்லாவற்றுக்கும் இது கடவுள். இந்த பாகாலுக்கு குழந்தைகள் தான் பலியாய் கொடுப்பாங்க. குழந்தை பலினா பாகாலுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வெட்டி பலி கொடுத்தா பாகாலுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, பாகாலுக்கு கோவில்கள் இருக்கிற பூசாரிகள் எல்லாம் அங்க இருக்கிற மக்களோடு பெண்களோடு என்ன பண்ணுவாங்க? கண்ட பாவங்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட வழிபாடு செய்யறதுதான் இந்த பாகாலுடைய வழிபாடு. அப்பேற்பட்ட பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகளை ஊரை விட்டு வரும்போது என்ன பண்ண கூடவே நீங்க கூட வாங்கன்னு சொல்லி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள என்ன பண்ணான்னு சொன்னா அவளுக்கு கொண்டு வந்தார். கவனிங்க,
ஏற்கனவே விக்கிரகத்தை இவன் ஆராதிச்சான், அது தப்பு. அதே நேரத்தில் விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்தான். ஒரு குடும்பம் நாம ரட்சிப்பில கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும்னு சொன்னா நாம் தேர்ந்தெடுக்கிற திருமண வாழ்க்கை சரியா தேர்ந்தெடுக்கணும். நம்ம வாழ்க்கை நரகமா இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை பரலோகமா இருக்கிறதுக்கும் நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த வரன் தான் ரொம்ப முக்கியமானது. நீ சரியான ஒரு பெண்ணையோ சரியான ஒரு ஏற்ற துணையோ நீ தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் பரலோகமாய் இருக்க வேண்டிய வாழ்க்கை நரகமாய் போவதற்கு வழிகள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஸ்தோத்திரிக்க ரட்சிப்புக்குள் இருக்கிற நாம கிறிஸ்தவ பெண்களையே நம்ம கர்த்தருக்குள் தேடி பண்புள்ளவர்களை, பாரம் உள்ளவர்களை, சுபாவம் உள்ளவர்களை, கடவுள் மீது பக்தி உள்ளவர்களை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையா நாம கொண்டு வந்தா அந்த குடும்பத்துக்கு அது நல்லது. இல்லைன்னா எசேபேல் ஒரு குடும்பத்துக்குள் வரும்போது எப்படி தேசமே அழிஞ்சு குட்டிச்சவரா போனதோ அது போல குடும்பங்கள் ஆகிடும். அதனால இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்ற பிள்ளைகளுக்கும் இல்லைங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்களும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற காரியத்துல நீங்கள் அவசரப்பட்டு விட்டால், ஒரு பெற்றோர்கள் அவசரப்பட்டு பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு நீங்கள் அந்த ரீதியா நீங்கள் துணை போய்விட்டால் பிள்ளைகளுக்கும் சீரழிவு, அது உங்களுக்கும் சீரழிவை ஏற்படுத்தும். எசேபேல் வந்த போது ஆகாபுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, தேசத்துடைய வாழ்க்கை முறை நல்லா இல்லை, எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா கெட்டு போக ஆரம்பித்தது. நல்லா கவனிக்கலாம். பைபிள்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களை திருமணம் செய்தார்களோ அங்கெல்லாம் இடறி போயிருக்கிறார்கள். அது மாதிரி ஆட்கள் பைபிள் சொல்லுங்க. சாலமோன் 1000 பேரை திருமணம் செய்திருந்தார். இவங்க யாரு? விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க. விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்கள் தன்னுடைய தேசத்துக்குள் வரும்போது, தன் குடும்பத்துக்குள் வரும்போது கோவில்களை கட்டினார்கள். பக்தியோடு வாழ்கிற சாலமோனை வேறு பக்திக்குள்ளாக கொண்டு போனார்கள். பைபிள் சொல்ல ஒரு காலத்துல சாலமோன் அன்பா இருந்தான், ஆனால் இப்போது தேவ அன்பை இழந்து விட்டான். ஒரு காலத்துல கடவுளுக்காக ஆலயத்தை கட்டினான், ஆனா இப்போது விக்கிரகத்தை கட்டினான். கடைசியில என்ன ஆச்சு? அவன் பின்மாற்றத்திற்குள்ளே அவன் கடவுள். ஒரு குடும்பத்துல பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவ பெண் வந்தாதான் ஒரு குடும்பம் கட்டப்படும். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ இது உங்கள் பிள்ளைகளோ ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்ணை அவர்கள் தன் வாழ்க்கையில கொண்டு வர நீங்க அனுமதிச்சாலோ இல்ல அவர்கள் அதை தேடி போனாலோ அந்த நிலைமையோடு உங்கள் வாழ்க்கையில வருவார்களானால் அந்த குடும்பத்தின் போக்க உறுதியை சொல்ல முடியாது, சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் வாழ்க்கை விஷயத்துல வாலிப பிள்ளைங்க அவசரப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு எல்லாமே நன்மையா தோணும், ஏன்னா வயசு அது மாதிரி, சரிங்களா? அந்த வாலிபம் அது மாதிரி எல்லாமே நமக்கு நல்லதாவே தெரியும், எல்லாமே நல்லதா தெரிஞ்சு நல்லாவே போவோம் அப்படி நினைச்சு இறங்கணும் தான் இது ஏண்டா இறங்கணும், ஏண்டா கால் வச்சோம் அப்படின்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய சிந்தனை வச்சு ஒரு முடிவு எடுக்காதுங்க. பாதிக்கப்பட்டவங்க போய் கேட்டு பாருங்க. நீ ஒரு காலத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிறியம்மா, இப்போ லைஃப் எப்படி இருக்குது, ஏன்டா செய்ததுன்னு தெரியல, முட்டாள்தனமா செஞ்ச வாழ்க்கை கருத்து நீங்க மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்களை கேட்டு பாருங்க. சமுதாயத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவசரப்பட்டு எங்க அப்பா அம்மா நான் பகச்சிக்கிற வாழ்க்கை தெரியுங்க, நீங்க வாழ்க்கை நாசமா முடியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அது போன்ற காரியங்களை நாம் செய்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கணும். அப்போ திருமணத்துக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நாம் நிதானமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், பெற்றோர்களுடைய விருப்பம் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆணுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கணும், வேதத்தின்படி நம்ம முதலிடம் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் சொன்னா வாழ்க்கை முழுக்க நமக்கு நரகமாய் போகக்கூடிய சூழ்நிலை. அதனால இந்த காரியத்துல பெற்றோர்களும் பிள்ளைகளும் கலந்து ஆலோசித்து பைபிள் படி நடந்தீங்கன்னா அது பிள்ளைகளுக்கும் நல்லதே, உங்க குடும்பங்களுக்கு அது நல்லது. இல்லைன்னா 2-3 நாட்களுக்கு நல்லா இருக்கும், அதன் பின்பு வாழ்க்கையில என்ன ஆகும் என்பதை உத்தரவாதமாய் நம்ம யாராலும் சொல்லிக் கொள்ளும். அந்த வாலிப பிள்ளைகளை ஒரு வாழ்க்கை குறித்து அவசரப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருங்க, கடவுளுக்குள்ள அமைங்க. இன்னைக்கு எல்லாம் நன்மையா தோணும், இதே மாதிரி காலமெல்லாம் நன்மையா இருக்குமா? என் நினைவுகள் அனுசா உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்றாரு. தன் நினைவினாலே கெட்டு போன பல பேர் உண்டு, விழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். 3வது இவன் செய்த பாவம் என்ன அப்படின்னு சொன்னா கவனிங்க, தன் மனைவியோடு கூட சேர்ந்து கொண்டு பதவியை தவறாக பயன்படுத்தினான். இவன் தான் ராஜா, இவன் தான் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துறான். ஆனா சிங்காசனத்துல ராஜாவா உட்கார்ந்தாலும் இவன் அதிகாரத்தை எல்லாம் மனைவிதான் பிரயோஜனப்படுத்தினான். இவன் ஒண்ணுமே செய்யல, தலையாட்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்து எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னான், மனைவிதான் செய்ய.
அது மட்டும் இல்ல, அந்த பெண் தேசத்துக்குள் வராத வரைக்கும் குழப்பமே இல்லாம இருந்துச்சு. ஆனா என்னைக்கு எசேபேல் குடும்பத்துல வந்தாலும், தேசத்துக்குள்ள வந்தாலும், அன்னைக்கே குடும்பத்துல குழப்பம் வந்துருச்சு. நான் சொல்றேன், ஒரு பெண் வீட்டுக்குள்ள போனா குழப்பம் வரக்கூடாது. நீ போய் ஒரு குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குனா நீ நல்ல பொண்ணு கிடையாது கிடையாது. நல்ல பெண்களால் குடும்பம் குழப்பம் வரக்கூடாது. அப்படி குழப்பம் வராளுக்கு இருக்குன்னு சொன்னா நீ மோசமா நீ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ கடவுளை ஆராதிச்சு என்ன லாபம்? ஜெபம் பண்ணி என்ன லாபம்? சத்தியத்தை கேட்டு என்ன லாபம்? அப்போ இந்த எசேபேல் ஆகாபுடைய குடும்பத்துல வந்த போது ஆகாபுடைய குடும்பத்துல குழப்பம் வந்துச்சு. நல்ல கவனிக்கணும். ஆகாபுடைய குடும்பத்துல மட்டும்தான், இவர் யாருடைய குடும்பத்துல போய் கை வச்சாலும் எல்லா குடும்பத்திலும் குழப்பம். ஏன் தேசத்திலே குழப்பத்தை உண்டாக்கிட்டான். அப்போ ஒரு பெண் ஒரு வீட்டுக்குள் வந்தால் அந்த வீட்டில குழப்பத்தை நீக்க வேண்டும் தவிர குழப்பத்தை உன்னால் அங்கே உண்டாக்க கூடாது. அப்படி குழப்பத்தை நீ உண்டாக்குனா நீ ஏதோ மோசமா நடந்துகிட்டு இருக்க. உன் பேச்சுல மோசம் இருக்குது, உன் செயல்கள மோசமா நடந்துகிட்டு இருக்க. அதனாலதான் குடும்பத்துல குழப்பம் வருது. விசுவாச பிள்ளைங்க சபையில வந்தா சபையில குழப்பம் வரக்கூடாது. அப்படியே உங்களால ஒரு குழப்பம் வருதுன்னா நீங்க மோசக்காரியா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தத்தை நாம் விலகிக் கொள்ளலாம். அப்ப என்னாச்சு? இந்த பெண் போன உடனே தேசத்திலே ஒரு குழப்பம் வந்துருச்சு. பாகாலா கர்த்தரா யாரை ஆராதிக்கிறது? மக்கள்லாம் வழி தெரியாம பிதுங்கி நிற்கிறாங்க. யாரை ஆராதிக்கிறது? எல்லாருக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கு ஒரு குழப்பத்தின் ஆவி. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல குழப்பம் வருதா யோசிச்சு பாருங்க. ஏன் வருது? எப்படி வருது? யார் வழியா வருது? எப்படி அதை நீங்க கண்டுபிடிக்க தவறுனீங்க? சரி, கண்டுபிடிச்சு அதை எப்படி துரத்தாம இருக்கிறீங்க? குடும்பத்துல குழப்பம் வருதுன்னா நீங்க சற்று நிதானிக்கணும். ஏன் குடும்பம் நல்லா போயிருந்த குடும்பத்தை ஏன் அடிக்கடி குழப்பம் வருது? எதனால வருது? அந்த குழப்பத்தை நீங்க சரியா தீர்க்கிறதுக்கான முடிவு எடுக்க வார்த்தையினால குழப்பம் வரும். நம்ம எடுக்கிற முடிவுனால குழப்பம் வரும். இப்ப இந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்க்கணும். ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு உங்க குழப்பத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளாவிட்டால் அந்த குழப்பம் எங்க போய் நிற்கும்? மரணத்துல போய் நிற்கும். ஆரம்பத்தில் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை நீங்க சரிபடுத்தனா நாளைக்கு பிரிவினையில போய் நிற்கும். அது அப்படி என்ன ஆகும்? அகால மரணங்களை குடும்பத்தில் காரணம் என்ன? குழப்பத்தை கண்டு காணாம போயிட்டீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது? குடும்பத்துல குழப்பம் தெரியாது. அப்ப அந்த குழப்பத்தை எப்படி மேற்கொண்ட? அது என்ன வழி நீ கண்டுபிடிச்ச? அப்போ இது போன்ற ஒரு குழப்பத்தை இவர் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, இந்த ஆகாப் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் எலியாவை கொண்டு எச்சரிக்கிறார். ஆகாபே விக்கிரகத்தை ஆராதிக்கிற அது மாதிரி போகாத அப்படின்னு சொல்லி எலியாவை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா நல்ல கவனிக்கணும், எலியாவை கொண்டு ஆண்டவர் எச்சரித்தாலும் எச்சரிக்கிற ஊழியக்காரனை எதிர்த்து நின்றார்கள். அப்போ ஒரு மோசமான மனுஷனின் அடையாளம் என்ன? எச்சரிக்கிறவங்க எதிர்த்து நிற்பான். பெற்றோர்கள் எச்சரிப்பாங்க, பிள்ளைங்க மொராட்சிகள் நிற்கும். மோசக்கார பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். மோசமான வேலை போற பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அப்பா அம்மா தப்பு கேட்கும் போது அவங்க எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை மோசமான வயலில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் செய்தியை சொல்றேன், உள்ள சத்தியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்போ எலியா எச்சரித்த போது எச்சரித்த ஊழியக்காரனை எதிர்த்து நின்றான். ஊழியக்காரனை பகைத்தான். நீ பகைஞர் என்று சொன்னான், நீ விரோதி என்று சொன்னான். அப்ப என்ன? யார் மோசமானவன்? தவறு செய்யும் போது நம்மளை கண்டிக்கிறவங்கள, நமக்கு புத்திமதி சொல்றவங்கள, நம்மளை சிக்ஷிக்கிறவங்கள, நமக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்கள எதிர்த்து நிற்கிறோமே, இவர்கள் தான் மோசமான. தப்ப உணராம நன்மைக்கு என்று அதை புரிந்து கொள்ளாம அப்படி எதிர்க்கும் போது எச்சரிக்கும் போது அவர் எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறானே, இவன் தான் மோசமானவன். மோசமானவனா மாறிட்டான், மோசமான வழியில் போய்கிட்டு இருக்காங்க என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கவனிங்க, கடைசி வரைக்கும் இந்த ஆகாபும் எசேபேலும் ஆரம்பத்தில் அல்ல, சாகு வரைக்கும் ஊழியர்களோடு மோதல் பூக்கை கண்டுபிடிச்சாங்க. ஊழியக்காரனை பகைஞனா நினைச்சாங்க, ஊழியக்காரனை எதிர்த்து நின்றாங்க, ஊழியக்காரனை சாகடிக்க முயற்சி பண்ணாங்க, ஊழியக்காரனோடு கூட சண்டை போட்டாங்க. ஏன்? என்னை எச்சரிக்கிறார், என் தப்ப சுட்டி காட்டுற. நான் பாட்டுக்கு ஜாலியா போயிருக்கிறேன், என் தப்பு நேரத்துக்கு தப்பு சுட்டி காட்ட முடியாது பாருங்க. தப்புக்கு சாதகமா பேசுற பெற்றோர்கள் அநேகர் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறதை பாருங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய குடும்பங்களிலோ ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறை சரிபடுத்த வேண்டிய பொறுப்பு தான் பெற்றோர்களுடையது. அதை சரிபடுத்த வேண்டிய காரியத்திடம் இல்லாமல் அருவிக்கு துணை நிற்கிறோம் என்று. அப்போ இந்த எலியா எச்சரித்த போது நல்லா கவனிக்கணும், எச்சரித்த போது எச்சரித்த எலியாவை எதிர்த்து நின்றார்கள் இந்த ஆகாபும் எசேபேலும். சரி, எச்சரித்தனா இப்ப ஆண்டவர் பார்க்கிறேன் இல்லையா? சரி, என்ன பண்ற மாதிரி சொல்லி எலியா போய் ஜெபம் பண்றேன். என் வார்த்தைப்படியே தேசத்துல பனி மழை பெய்யாது போட அப்படின்ட்டு.
3 வருஷத்துக்கு மேல மழை கிடையவே கிடையாது. ஏன் ஆண்டவர் சிக்ஷித்தார்? ஏன் மழையினால் பஞ்சத்தை உண்டாக்கி தண்டித்தார்? அவன் தப்ப உணர்வான். நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தை தடுத்து போட்டாருன்னு சொல்லி அப்போச்சும் அவன் உணர்ந்திருக்கிறோம். தண்டித்தும் அவன் மறந்திருப்பார்கள். அப்ப யார் மோசமானவன்? தண்டித்தும் எச்சரித்தும் புத்திமதி சொல்லியும் சிக்ஷித்தும் அடிச்சும் ஒருத்தன் உணராமையே திருந்திக்காமையே தன் தப்ப திருத்திக்காமே ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் மோசமான நிலைமைக்கு போயிட்டான். மோசமான பிள்ளைங்க எவ்வளவு அடிச்சாலும் திருந்தாது. மோசமான பிள்ளைங்க எவ்வளவு சொன்னாலும் சீர்படி. ஏன்? அவன் ரொம்ப லாங்கான நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த எசேபேலும் ஆகாபும் இவ்வளவு சிக்ஷைகளை ஆண்டவர் கொடுத்திருந்து கூட தன் தவறை துரியாகிலும் இவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே மரித்தார். அடுத்தது இவங்க செய்த தவறு. நாபோத் என்கிற ஒரு மனிதன் ஒரு கீரை தோட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். கீரை தோட்டத்தை வச்சுக்கிட்டு இப்ப ஆகாபுக்கு எவ்வளவு நிலம் இருக்குது, ஆனா தான் நிலத்த மேல ஆசை வராம ஆகாபுடைய கீரை தோட்டத்தின் மேல ஆசை. யார் மேல? ஆகாபுடைய நிலத்தின் மேல அவனுக்கு ஆசை வந்து விட்டது. உடனே என்ன பண்றான்? போய் கேட்கிறான், அந்த இடத்தை எனக்கு கொடுத்துறேன். உனக்கு காசு கொடுத்தா இல்ல, எங்க அப்பா அம்மா வாங்கி வச்ச சொத்து பூர்வீகமானது, அது கொடுக்க மாட்டேன். உடனே அழுதுகிட்டே போறான். வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க மணி வந்து கேட்கிறேன், ஏன் அழுதுகிட்டு இருக்க? நான் போய் அவனை கேட்டேன், அவன் இடத்தை கொடுக்கல. இவனதான் மேட்ரா விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆட்களை ரெடி பண்ணி ஆட்களை ஏவி விட்டு அவன் மேல வீணான பொய்ய சொல்லி அவனை நடுவீதியில கொண்டு வந்து அவன் ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி நாபோத்தையும் அவன் பிள்ளைகளையும் கல் அடிச்சு கொண்டு போட்டாங்க. இவ்வளவு துஷ்டுக்கு காரணம் யாருன்னா இந்த எசேபேல். பைபிள் சொல்லுது, பிறனது வீட்டை இச்சையாதிருப்பாயாக, இச்சித்தார்கள். பிறனுக்கு உண்டான பொருளை இச்சையாதிருப்பாயாக, இச்சித்தார்கள். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ஆனா பொய் சாட்சி சொன்னாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, ஆனா கொலை செஞ்சாங்க. எல்லா கட்டளைய தெரிஞ்சே வேணும்னே மீண்டாங்க. அப்ப மோசமானவன் யாரு? எல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரியானதை செய்ய மாட்டாங்க. யோசித்து பாருங்க, நம்ம சரியானது எவ்வளவு தெரியும், சரியானதை செய்ய கற்றுக் கொடுப்போம், ஆனா அதை செய்ய மாட்டேன்றோம். ஆனா தப்பானதை இந்த உலகத்துல செய்ய யாரும் கற்றுக் கொடுக்கல, ஆனா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லதை செய்ய சொல்றோம், நல்லதை செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம், ஆனா அதெல்லாம் செஞ்சு கூட அதை செய்ய மாட்டேன்றோம். ஆனா தப்ப சொல்லாமலே செஞ்சு. அப்ப யார் மோசமானவன்? கண்டித்தும் எச்சரித்தும் சட்டங்கள் சொல்லியும் அது தெரிஞ்சும் வேணுமனே மீறி செய்கிறார்களே, இவர்கள் தான் வேதத்தின்படி மோசமானவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்போ ஆகாபு எசேபேல் என்ன நினைச்சாங்க? எங்களுக்கு ஒழுங்காலம் பிடிக்காதுங்க, எங்களுக்கு கண்டிப்பாலாம் பிடிக்காது, எங்களுக்கு புத்திமதியெல்லாம் பிடிக்காது, எங்களுக்கு அறிவுரைலாம் பிடிக்காதுங்க. நிறைய பேருக்கு பிடிக்கல. அறிவுரை சொன்னா பிடிக்கல, பகைக்கிறாங்க. ஒரு காலத்துல அறிவுரையே சொல்ல ஆட்கள் இல்லாத காலம் வரும் உலகத்துல. பாவத்தை கண்டிக்க ஆள் இருக்காது, உங்க தப்ப சுட்டி காட்ட ஒரு ஆள் இருக்காது. அது மாதிரி சூழல் இருந்தாதான் பாவம் உலகத்துல பிடிக்கும். இவன் எசேபேலுக்கு பாவத்தை சுட்டி காட்டுறது பிடிக்கல, எலியா வந்து புத்திமதி சொல்றது இவங்களுக்கு பிடிக்கல, கண்டிக்கிறது எச்சரிக்கிறது பிடிக்கல, நீதியை குறித்து நியாயத்தை குறித்து பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல. இப்படியே வாழ்ந்தார்கள். ஆனா கடைசியில் முடிவு பாருங்க மோசமா போச்சு. யாருக்கு நியாயம் பிடிக்கலையோ, யாருக்கு நீதி பிடிக்கலையோ, யாருக்கு ஒழுங்கா வாழ பிடிக்கலையோ, யாருக்கு சொத்திருக்கிற கண்டிப்பு எச்சரிக்கை பிடிக்கலையோ, அவங்க நிலைமெல்லாம் மோசமான நிலைமையில போய் முடிஞ்சிரு என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் என்ன பண்ணுங்க? கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அப்ப அந்த ஃபேமிலி வந்து ஒருத்தர் போய் கேட்கிறாரு, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, 60 வருஷம் ஆச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு, நீங்க சந்தோஷமா இருக்குன்னா காரணம் சொல்லி கேட்டார். அப்போ அந்த கணவர் சொன்னார், நானும் என் மனைவி திருமணம் செய்து கொள்வது ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வது. சிறிய காரியமெல்லாம் நீ திட்டமிடு, பெரிய காரியங்களை நான் திட்டமிடுகிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி திட்டமிட்டீர்களா என்று சொல்லி கேட்டார். இதுவரைக்கும் நான் எதுவுமே திட்டமிடல, என் மனைவி தான் திட்டமிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கவனிங்க. இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு கணவன் போயிட்டு இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எல்லாத்தையும் அமைதியா இருக்கிறீங்க, உங்க மனைவி என்ன சொன்னாலும் கேட்கறீங்க, உங்க மனைவிக்கு நீங்க பயப்படுவீங்களோன்னு சொல்லி கேட்ட போது கொஞ்சம் பொறுத்துருங்க, என் மனைவி போய் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றேன்? இந்த எசேபேல் கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை, கணவன் தான் இவளுக்கு கட்டுப்பட்டார். ஒரு குடும்பத்துல ஆளுகை செய்யற பொறுப்பு யாருக்கு? கணவனுக்கு தான் உரியது. கணவன் தான் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். அந்த கணவன் தவறும் போதுதான் இன்னைக்கு மனைவிகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறார். கணவன் தான் குடும்பத்தின் உத்தரவாதி, கணவன் தான் குடும்பத்தின் பொறுப்பாதி. அந்த கணவன் சரியில்லாமல் போகும்போது ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன பண்ணுச்சுன்னா அது தவறி போகுது.
அப்ப என்ன, இவ்வளவு தவறு செய்தும் இந்த ஆகா தன் மனைவி கண்டிக்கவே இல்லை. நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவி தப்புக்கு மேல தப்பு பண்ணுவாங்க, புருஷன் பொட்டி பாம்பு மாதிரி ஊமையா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ஏன் இதை கேட்டா என் புருஷன் அன்பு, இதுக்கு பேர் அன்பு கிடையாது. ஒரு மனைவி தப்பு பண்ணா ஒரு புருஷன் கண்டிக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. மனைவி மேல தப்பா மனைவியை கண்டி, பெற்றோர் மேல தப்பா பெற்றோரை கண்டி, பிள்ளைங்க மேல தப்பா பிள்ளைகளை கண்டி, பக்கத்து வீட்டு மேல தப்பா கண்டி. அப்ப என்ன வேதம் சொல்கிறது, மனைவி இவ்வளவு துணிகரமாய் போறாள், கொல்றா, பொய் சொல்றா, அதிகாரத்தை துர்பயோகப்படுத்துறா. ஆனா ஆகாப் ஏண்டி பண்றது, எல்லாரையும் மாறி வாயில கொட்டிக்கிறிய, ஒரே ஒரு வாய்த்து கூட அவன் வாயை திறக்கிற, எல்லாவற்றும் கடக்கமாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சுபாவத்தில் இருக்கிறாங்க. மனைவி ஏதாச்சும் செஞ்சுட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு அமைதியா போல, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்வதற்கெல்லாம் தலையை ஆட்டி கொண்டு வெறுமையாய் ஒரு கடமைக்காக வாழக்கூடியவர்கள் நீங்க அநேகர் மனைவி பேச்சு கேட்கணும் தான். ஆனா தவறான காரியங்கள், தவறான வார்த்தைகளுக்கு நாம் துணை நிற்க கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இப்படியே இவங்க வாழ்ந்தாங்க. கடைசியா ஒரு காலத்தை சொல்லி 2 காலத்தை சொல்லி முடிச்சுறேன். இப்போ ஆகா சீரியா ராஜாவோட யுத்தத்துக்கு போகிறார். ராமத்தில் உள்ள சீரியாவில் உள்ள ராமத்திலே யுத்தத்திற்கு போகிறார்கள். அந்த காலத்துல ஒரு வழக்கம், யுத்தத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. யாராவது தீர்க்கதரிசி கேட்பாங்க, நான் யுத்தத்துக்கு போலாமா, நான் ஜெயிப்புனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப ஆகாப் என்ன பண்ணா, ஒரு சில தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, நான் யுத்தத்துக்கு போறேன், நான் ஜெயிப்பேனா நான் ஜெயிக்க மாட்டேனா. அப்போ மீகாயா என்று சொன்னார், யுத்தத்துக்கு போறேன்னா ஜெயிக்க மாட்டேன், நீ ஒரு பக்கம் போயிடுவ, ஜனமெல்லாம் ஒரு பக்கம் போயிடுவாங்க, நீ சிதறுண்டு சாகடிக்கப்படுவ அப்படின்னு சொன்னார். உடனே ஆகாப் என்ன பண்ண சொன்னார், அந்த ராஜாவை கொண்டு அந்த மிகாயாவை கொண்டு போய் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அவனை அடித்து அவனை சிறையில். இப்ப யுத்தத்துக்கு போனான். ஆனா யுத்தத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா யுத்தத்தில் அடித்து இவன் திரும்பி வரவில்லை. இவன் ஆய்மாறாட்டம் பண்ணி கொண்டு போனாலும் எதிரிகள் அம்புகள் எய்யும் போது அவனுடைய சொத்தரிக்கும் சரீரங்களிலே குத்து உண்டு, அவன் கீழே வந்து மறுத்து விட்டான். வேதம் சொல்லி இவன் மறுத்த போது இவன் ரத்தத்தை நாய்கள் முன்னிலைக்கு என்ன பண்ணுச்சா சொல்லுங்க, என்ன பண்ணுச்சா, நாய்கள் வந்து நக்கினதா. ஆகா மரித்து விட்டான். கவனிங்க, இப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு சம்பவம், மோசமான மனிதன் கடைசியிலே அவன் சந்தித்தான். இப்ப கணவன் மறிச்சிட்டான், எசேபலுக்கு வயதாகி விட்டது. ஒரு வயசான பெண் எப்படி இருக்கும், பைபிள் சொல்ற வயசான எசேபேல் தன் கண்களுக்கு மையிட்டான். வயசான காலத்துல கண்ணுக்கு எதுக்கு மை, வயசாகி போச்சு, பல்ல ஒரு சிலது இருந்ததோ இல்லையோ, முடியும் நரைச்சு போச்சு, ஆனா கண்ணுக்கு மட்டும் மை போறவே இல்லை. பைபிள் சொல்லு தன் தலைமுடியை சிங்காரித்தான். புருஷன் இல்ல, எதுக்கு தலைமுடியை சிங்காரிக்கிறது, யார் பாக்குறதுக்கு? அதுக்கான புருஷன் ட்ரெஸ் அப்படியே அலங்காரம் பண்ணணும். ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் பாருங்க, கணவன் இருக்கிறவனுக்கு நல்ல ஒருத்தர் பாட்டு சீவி முடிச்சு சிங்காரித்து சிவந்த நெத்தியில பொட்டு வச்சு ஒருத்தர் பாட்டு பாட்டார். ஏன் பெண்கள் அப்படி அலங்கரிச்சாங்க, தன் புருஷன் ரசிக்க வேண்டும் என்று. ஆனா புருஷன் மறிக்கும் போது பாருங்க, எல்லாத்தையும் கைக்கு போட்டுட்டு அலங்கோலமா இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கணுமா அப்படின்னு தவிர, வயதாகும் போது வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண கத்துக்கணும், வயசுக்கு ஏற்ற மாதிரி தலைவர கத்துக்கணும், வயசுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் ஸ்தோத்திரிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். அதே மாதிரி கணவன் இருக்கும் போது ஒரு இதுவா இருக்கிறோம், கணவன் இல்லையா சமுதாயத்தை அதுக்கேற்ற மாதிரி நாகரிகமா வாழ கத்துக்கணும். இன்னைக்கு பாருங்க, கணவன் இல்லைன்னா கூட எப்படி இருக்குதுமோ அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஞானம் இல்லை, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, சமுதாயம் என்ன யோசிக்கும், எதை குறித்தும் இவன் சிந்திப்பதில்லை. எசேபேல் தன் கண்களுக்கு மையிட்டால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாளாம். அலங்காரமே புருஷனுக்கு தானங்க. ஒரு மனைவி அலங்காரம் பண்ணுறது, புருஷன் என்னை மெச்சிக்கொள்ள, புருஷன் என் அழகை ரசிக்கத்தான். ஆனா அவன் இல்லாத போது எதுக்கு இவன் தன்னை அலங்கரிக்க வேண்டும்? கவனிங்க, இவர் எல்லாம் செய்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு இப்போது ஒரு உப்பரிகை மேல் இருந்து அவன் பிடித்து கீழே தள்ளப்பட்டார். எலியா சொல்லியிருந்த எசேபேலை, நீ சாகும் போது உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும், உன் சரீரத்தை நாய்கள் தின்னு. அதே மாதிரி எசேபேல் பிடித்து தள்ளப்பட்டால் நாய்கள் ரத்தத்தை நக்கி பார்க்கறதுக்கு நல்ல சரீரமா இருக்குன்னு சொல்லி நாய்கள் வந்து அவன் சரீரத்தை கடித்து தின்ன ஆரம்பித்தது. கவனிக்க, ஏன் இவனுக்கு கெடுதல்னா, இந்த குடும்பம் எப்போதும் தேவ மனிதர்களை பகைக்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் என்பவர் யார்? கவனிக்க, எல்லா ஊழியக்காரரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நான் ஊழியக்காரர் தப்பு பண்ணா சில ஊழியக்காரர் நல்லா இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியக்காரர்களை நாம் எண்ணி விடக் கூடாது. ஊழியக்காரர் யாருன்னு சொல்லி பைபிள் சொல்றாங்க, அவங்க உதவி செய்கிறவர்கள். நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய குறைகளில, நம்முடைய அவசரத்துல, நம்முடைய ஆபத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியதான் ஊழியக்காரர். ஒரு ஆடுகளுக்கு கால் உடைஞ்சா அதை காய கட்ட வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஆனா மேய்ப்பன்
கட்ட வரும்போது நீ வேணாம்னு சொல்லி உதறி விட்டா மேய்ப்பன் காயை கட்ட முடியுமா? மேய்ப்பனை நீங்க விரும்புறது கிடையாது. உங்க காயம் கட்ட வரக்கூடிய மேய்ப்பனை நீங்க ஒதுக்கிறீங்க, நீங்க புறக்கணிக்கிறீங்க, அவங்க உதவி நீங்க நாட மாட்டேன்றீங்க. எப்படி நீங்க காயம் கட்ட முடியும்? எப்படி ஆறுதலை உங்களை ஆறுதல் படுத்தத்தானே கட்ட மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு. உங்களை காயப்படுத்த காயம் கட்டத்தானே ஆண்டு மேய்ப்பனை வச்சிருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் உதவி நாடா நீ எப்படி காயம் ஆறுதல் படுத்த முடியும்? அப்போ ஊழியக்காரர்கள் நீங்க வெறுக்கும் போது நீங்க காயப்படுத்த முடியாது, காயம் கட்ட முடியாது. அப்போ ஊழியக்காரன் யார்? உதவி செய்கிறவன். இரண்டாவது பைபிள் சொல்லு 1 ஊழியக்காரன் தாயை போன்றவன். யாருங்க? ஒரு தாய் எந்த பிள்ளையாச்சும் வெறுக்குமா? சொல்லுங்க. இன்னைக்கு வெறுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு ஒரு தாயை போல எனக்கு என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியக்காரன் யார்? ஒரு தாய். திருச்சபைக்கு தாய், விசுவாச மக்களுக்கு தாயை போன்றவன். அடுத்தது பவுல் சொல்றாரு தகப்பன் என்று சொல்லுகிறார். என் மகனே என்று உரிமையோடு தகப்பன் என்று சொல்லுகிறார். அப்ப ஊழியக்காரன் யார்? ஒரு விசுவாசியினுடைய தகப்பன். அடுத்த பைபிள் சொல்லு அவன் தேவ தூதனை போன்றவன். தேவ தூதன் தப்பு பண்ணுவானா? அடுத்த பைபிள் சொல்லு அவன் இயேசுவை போன்றவன். அவன் பங்காளி என்று பைபிள் சொல்லு. ஊழியக்காரன் யாரா? எத்தனை பேருக்கு பங்காளி இருக்காங்க? பைபிள் சொல்லு ஊழியக்காரனுடைய பங்காளியா? ஊழியக்காரங்க யாருங்க? யாரு? விசுவாசிகளுக்கு பங்காளி. பைபிள் அப்படிதான் சொல்லுது. பிலிப்பியர் 1:7 வாசிச்சு பாருங்க. அடுத்தது உங்களுக்காக திறப்பில் இருக்கிறவன், உங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரம் பெற்றவன். அப்ப அப்பேற்பட்ட ஊழியக்காரங்களை எலியாவை பார்த்து ஆகாப் சொல்றான் என் பகைஞனே, என் எதிரியே. யார? தாய, தகப்பன, திறப்பில் இருக்கிறவனே. அவன் நன்மைக்காக கண்ணீர் வடிக்கிறவனை பார்த்து சொல்றான் என் பகைஞனே. அவன் பாவி கண்கள் கட்டப்பட்டிருக்க, அவனை போய் நீ பகைஞனா பாக்குறீங்க. அப்ப இது ஒரு சத்தியம். ஊழியக்காரன் பகைஞனா பார்க்காதீங்க, ஊழியக்காரன் விரோதியா பார்க்காதீங்க, ஊழியக்காரன் அந்நியனா பார்க்காதீங்க. தாயா பாருங்க, தகப்பனா பாருங்க, நண்பனா பாருங்க, உங்க பங்காளியா பாருங்க, தேவ தூதனா பாருங்க, கிறிஸ்துவை போல பாருங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவங்க கிட்ட அன்பா பேசுங்க, அவங்க மேல கோபப்படாதீங்க. அவங்க கொல்லாம செய்ய அழைக்கப்படவில்லை, உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அன்பு கட்டுங்க. ஆகாப் எசேபலும் திருமணம் செய்த நாள் முதல் கொண்டு நாட்டையே சின்ன பின்னமாக்கி விட்டார்கள். நாட்டை என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? நாட்டையே. ஒரு நாட்டின் அரசன் ஒரு மனைவியால சீரழிந்து போனான். கவனிங்க, ஒரு பெண்ணால் குடும்பம் சீரழிந்தது, ஒரு பெண்ணால் மக்கள் சீரழிந்தார்கள். ஏன்? ஒரு தேசத்தையே ஒரு பெண் சீரழித்து விட்டார். அதான் ஒரு பாட்டு பாடம், ஆவது பெண்ணால மனுஷன் அழிவது பெண்ணாலும் சொல்லிப்பான். அப்போ ஒரு பெண்ணால ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும். ஆனா அதே ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை சொல்லுங்க முடியுமா? முடியாது. நிச்சயமா ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை கட்ட முடியும், ஒரு புருஷனுக்கு கனத்தை கொடுக்க முடியும். ஆனா அதே ஒரு பெண் நினைச்சா ஒரு புருஷனுக்கு தலைகுறை உண்டாக்க முடியும். அப்போ ஒரு பெண்ணால ஒரு நாடு சீரழிந்தது, ஒரு பெண்ணால ஒரு அரசனுடைய வம்சம் சீரழிந்தது, எல்லாம் சீரழிந்த போது. ஆனா ஆகாப் மேல ஆண்டவர் தயவாக இருந்தார். ஆனா சொல்றாரு என் ஆகாப் எனக்கு முன்பாக தாத்தினதை கண்டாயா? இவ்வளவு ஆண்டவர் ஆகாப் மேல பொறுமையா இருந்தோம், இரக்கமா இருந்தும் கூட ஆகாப் ஆண்டவருடைய தயவையும் பொறுமையும் அவன் காத்துக் கொள்ளவில்லை. இதனால அவன் கடைசியில மரிக்கும் போது அவனும் மரித்தான், அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. எசேபேலும் மரித்தால் அவன் ரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. ஏன்? அவன் சரீரத்தை நாய்கள் வந்து தின்னது. அப்போ மோசமான மனிதனுக்கு முடிவு எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குது முடிவு? அப்போ சமுதாயத்துல மோசக்காரன் என்ற பேரை இருக்கக்கூடாது. நம்ம பெற்றவங்க பார்த்து என் பொண்ணு மோசமானவன் சொல்லக்கூடாது, அந்த பேர் எடுக்கக்கூடாது. என் பிள்ளைங்க மோசமானது சொல்லக்கூடாது. ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் மோசக்கார மனைவி அப்படி சொல்லக்கூடாது, அந்த பேர் எடுக்கக்கூடாது. உங்களை நடத்துற ஊழியக்கார விசுவாசிகளை பார்த்து மோசமான விசுவாசிங்க அது மாதிரி நீங்க பேரு உங்க சூழ்ந்திருக்கிற சமுதாயம் இந்த போராப்பாரு மோசக்காரி அப்படின்ற பேரை நீங்க எடுக்கக்கூடாது. மோசக்காரனுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட்டது. கத்துரை பிள்ளைகள், நீங்க உங்களை பார்த்து யாராச்சும் மோசக்காரன் மோசக்காரி சொல்லும்படியா ஒரு வாழ்க்கை முறை இருந்திருந்தா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேல் அது போன்ற பேரை என் வாழ்க்கையில தொடர விடமாட்டாங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் ஒப்புரவாகி ஆண்டவர் சமூகத்துல எசேபேலுடைய சுபாவங்களுக்கு உட்படாதபடிக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மோசமானவன். சரிங்களா? யார் மோசமானவன்? பிரசங்கிக்கிற நானும் மோசமானவன்.
நீதான் பிரசங்க இதெல்லாம் மோசமான இருக்கிற பார்வையெல்லாம் எனக்கு தோணுது. யோசிக்கிற யோசனைகள் என்னால உணவு சத்தியத்தை நான் சொல்றேன். நீங்க கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி, சரிங்களா? சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொசிஷனுக்காலும் சொல்றேன். யாரா இருந்தாலும் கத்துக்கலாம், அதான் சொல்ல முடியும். நீ போய் தப்பு பண்ண சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. நீங்களே வந்தவங்க பேச முடியாதீங்க. சத்தியத்தை தான் சொல்லணும். அது ஏத்துக்க மனதா இருந்தால் உங்களுக்கு நல்லது, ஏத்துக்க மனதா இருந்தால் அது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான். சொல்லுங்க, செய்தியோட தலைப்பு சொல்லுங்க. என்ன மோசமான காரியங்களை செஞ்சாரு? ஃபர்ஸ்ட் விக்கிரகத்தை இவர் ஆராதிச்சாரு. ரெண்டாவது இவர் ஆராய்ச்சது பொண்ணு மட்டும் இல்லாம ஆராதிக்கிற பொண்ணு போய் கூட ஜோடியா இருக்கும். எவனோ மோசமானவன், வந்த பொண்டாட்டியும் மோசம், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே மோசமானவன். எனக்கு குடும்பத்துல அவனும் மோசம், அவன் அதோட மோசமானவன். அது மாதிரி பேர் தயவுசெய்து எடுக்காதீங்க. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? ரெண்டாவது தவறு, தீர்க்கதரிசிகள் கண்டிப்பா என்ன பண்ண இவரு விரும்பல, கண்டிக்கிறவங்களை எதிர்த்து நின்றான். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணாங்க? தன் மனைவியோடு கூட சேர்ந்து அவன் ஸ்தானத்தை அதிகாரத்தை அவன் சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்த. அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது என்னாச்சு? ஆண்டவனை தண்டித்திருந்தும் எதுக்கு தண்டிச்சாரு? ஒழுங்கா சீர்படுவான் தான், ஆனா தண்டிச்சு கூட அவன் சீர் பண்ணல. அடுத்தது அடுத்தவங்க பொருளை சுயநலவாதியா இருந்தான், அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டான், அடுத்தவங்க பொருளை இச்சித்து அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் அதை எடுத்து போட்டான். அடுத்தது பொய் சாட்சி சொன்னான், அதன் பின்பு பொருளை இச்சித்தான், கொலை செய்தான். இவ்வளவு செய்த மனிதன் முடிவு ஊழியக்காரன் எப்படி பார்த்தா? பகைஞராக. தன்னை கண்டிக்கிற ஆள் யாரு? அவனுங்க தனக்கு புத்திமதி சொல்ற ஆள் யாரு? பகைஞன். இன்னைக்கு அப்படிதான் சமுதாயம் போய்கிட்டு. புத்திமதி சொன்னா அவங்க எதிரி. நமக்கு அவங்களோட ஐக்கியம் வச்சுக்க மாட்டோம், அவங்களோட நிற்க மாட்டோம், அவங்களோட பேச மாட்டோம். ஏன்? அவங்க நமக்கு எதிரி, அவங்க நம்ம பகையாளியா நினைக்கிறோம். புத்திமதி இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவோம். ஒண்ணு நீ புத்திமதி சொல்லு, இல்ல புத்திமதி சொல்றவங்க அங்கீகரி. ரெண்டுமே இல்லைன்னா வாழ்க்கையில என்ன ஆகும் சொல்லுங்க? தீர்க்கதரிசனம் இல்லாத ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. புத்திமதி நேரத்துல ஜனங்க வழி தப்பி போவாங்க. கண்டிப்பின நேரத்துல பிள்ளைங்க தாய் தலைவன் வெக்கத்தை உண்டாக்குவாங்க. பைபிள் சொல்லுது. அதனாலே நாம் இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளாக நாம் வந்துவிடாதபடிக்கு, இந்த பேரை நாம் சம்பாதிக்க கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாற்ற வேண்டும். எல்லா கண்கள்